ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஸ்ரீமன் நாராயணியம் 28வது தசகம். ஸ்ரீ மகாலட்சுமி திரு அவதாரம். கரளம் தரளானலம் புரஸ்தாத் ஜலதேருத்விஜ காலகாளகூடம் அமரஸ்துதிவாதமோதனிக்னோ கிரிஷஸ்தன்னிபபௌ பவத்ப்ரியார்த்தம். இந்த 28வது தசகத்தில் பட்டதிரி மகாலட்சுமி அவதாரத்தை பற்றி வர்ணிக்கிறார். அதில் 1வது ஸ்லோகத்தில் ஸ்ரீ பரமேஸ்வரன் விஷம் பானம் செய்ததை பற்றி சொல்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, நீ ஒருவராக பார்க்கடலை கடைந்த பொழுது ஹாலகால விஷம் என்ற விஷம் உண்டாயிற்று. அப்பொழுது தேவர்கள் கைலாசநாதனாகிய சிவபெருமானனை ஸ்தோத்திரத்தால் துதித்தனர். இந்த தோத்திரத்தால் மனமிறங்கிய சிவபெருமான் உன் விருப்பத்திற்கு இணங்கி ஹாலகாலம் என்னும் விஷத்தை பருகினாரல்லவா குருவாயூரப்பா. குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி கேட்கிறார். விமதத்தத் சுசுராசுரேஷு ஜாதா சுரபிஸ்தாம் ருஷிஷு ஞதாஸ்திருதாமன் ஹயரத்னமபூததே பரத்னம் த்யுதருஷ்சாப்சரசசுரேஷு தானி. இந்த 2வது ஸ்லோகத்தில் பட்டதிரி பார்க்கடலில் இருந்து காமதேனு முதலியவற்றை தோன்றியதை பற்றி பட்டதிரி வர்ணிக்கிறார். அவர் குருவாயூரப்பனை பார்த்து கேட்கிறார், ஓ குருவாயூரப்பா, உன்னுடைய அனுகிரகத்தால் காமதேனு, உச்சைஸ்ரவஸ் என்ற குதிரை, ஐராவதம் என்ற யானை, கற்பக விருட்சம், அப்சர ஸ்திரீகள் என்ற சிறந்த வஸ்துக்கள் பார்க்கடலில் இருந்து தேவர்களுக்கு கிடைத்ததல்லவா குருவாயூரப்பனை பார்த்து கேட்கிறார் பட்டதிரி. ஜெகதீஷ பவத் பராததானீம் கமனீய கமலா பபூவ தேவி அமலாமவலோக்யாம் விலோல சகலோபி ஸ்ப்ருஹாயாம் பபூவலோகஹ. இந்த 3வது ஸ்லோகத்தில் பட்டதிரி பார்க்கடலில் இருந்து ஸ்ரீ மகாலட்சுமி அவதாரத்தை பற்றி வர்ணிக்கிறார். அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார், ஓ குருவாயூரப்பா, உன்னிடம் அளவு கடந்த பிரீதி கொண்டவளாக சாக்ஷாத் ஸ்ரீ மகாலட்சுமி தோன்றினாள். எல்லா உலகிற்கும் ஏழ்மையை போக்கி மனச்சோர்வையும் அகற்றி சகல சௌபாகியங்களையும் கொடுக்கக்கூடிய ஸ்ரீ மகாலட்சுமியை நீ உண்டாகச் செய்தாயல்லவா குருவாயூரப்பா. ஸ்ரீ மகாலட்சுமியின் ரூபம் தேவர்கள் அசுரர்கள் அவளை பார்த்து அவளை அடைய விரும்பினார்கள் அல்லவா குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி கேட்கிறார். த்வயி தத்த கிருதே ததைவ தேவ்யை த்ருதசேந்திரோ மணி பீடிகாம் யதாரீத் சகலோபஹ்ருதாபி சேச்சனீயைர் ருஷயஸ்தாம் ஸ்ருதிகீர்பிரப்யசிஞ்சன். இந்த 4வது ஸ்லோகத்தில் பட்டதிரி முனிவர்கள் ஸ்ரீ மகாலட்சுமிக்கு அபிஷேகம் செய்யறதை பற்றி வர்ணிக்கிறார். அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார், ஓ குருவாயூரப்பா, மகாலட்சுமி உன்னிடத்தில் மனதை செலுத்தினாள். முனிவர்கள் ஸ்ரீ மகாலட்சுமிக்கு திவ்யாபிஷேகம் செய்தார்கள். உன்னை விட்டு என்றும் பிரியாத ஸ்ரீ மகாலட்சுமி, நீ எந்த அவதாரம் எடுத்தாலும் சீதையாகவும் ருக்மிணியாகவும் பிரியாமல் உன் கூடவே வந்து உலகிற்கு அனுகிரகம் செய்யும் தாயார் ஆன மகிமையை அடைந்திருக்கிறாள் இல்லையா குருவாயூரப்பான்னு குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்றார். அபிஷேக ஜலானுபாதி முக்த தத்வதபாங்கை ரவபூஷிதாங்கவல்லி மணிகுண்டல பீத சேலஹார பிரமுகைஸ்தாமராதயோன் பபூஷன். இந்த 5வது ஸ்லோகத்தில் பட்டதிரி தேவர்கள் ஸ்ரீ மகாலட்சுமியை அலங்கரித்ததை பற்றி வர்ணிக்கிறார். அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார், ஓ குருவாயூரப்பா, முனிவர்கள் ஸ்ரீ மகாலட்சுமியை திவ்ய ஜலங்களால் அபிஷேகம் செய்தனர். அபிஷேகம் செய்யும் பொழுது நீ உன் அழகிய கண்களால் ஸ்ரீ மகாலட்சுமியை பார்த்தாயல்லவா. அபிஷேக ஜலத்துடன் உன் கடாட்சம் ஸ்ரீ மகாலட்சுமியின் மேல் விழுந்தது அல்லவா குருவாயூரப்பா. ஸ்ரீ மகாலட்சுமியோ மிகச்சிறந்தவள். அவளுக்கு முனிவர்கள் வேத மந்திரங்களால் அபிஷேகம் செய்தனர். தேவர்கள் முதலியவர்கள் மகாலட்சுமியை ரத்தின குண்டலங்களாலும் மஞ்சள் பட்டாடைகளாலும் முத்து மாலைகளாலும் அலங்கரித்தார்கள் இல்லையா குருவாயூரப்பா. குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்றார்.
वरणस्रजमात्तभृङ्कनाथां ददती सकुचकुम्भमन्तयाना पदसिञ्चितमञ्जुनूपुरत्वां कलितव्रीळविलासमाससात. இந்த 6வது ஸ்லோகத்தில் பட்டதிரி ஸ்ரீ மகாலட்சுமி நாராயணனை நோக்கி செல்லுதலை பற்றி வர்ணிக்கிறார் குருவாயூரப்பன்ட்ட பட்டதிரி குருவாயூரப்பன்ட்ட சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, ஜெகன் மாதாவான ஸ்ரீ மகாலட்சுமி மண்டுகள் நாதத்துடன் கூடிய பூமாலையை கையில் எடுத்துக்கொண்டு கும்பங்கள் போன்ற மார்பங்களில் சுமையால் மெல்ல நடந்து வந்த பொழுது அவளுடைய கால்களின் சிலம்புகள் அழகாக ஒலித்தது. ஸ்ரீ மகாலட்சுமி மிகுந்த வெட்கத்தோடு பூமாலையுடன் உன் இருப்பிடத்தை அடைந்தாளல்லவா குருவாயூரப்பா? குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல், கிரீஷத்ருஹிணாதி சர்வதேவான் குணபாஜோப்ய விமுக்த தோஷலேஷான் அவமிருஷ்ய சதைவ சர்வரம்யே நிஹிதாத்வய்யனயாபி திவ்யமாலா. இந்த 7வது ஸ்லோகத்தில் ஸ்ரீ மகாலட்சுமி ஸ்ரீ நாராயணனுக்கு மாலையிடுதலை பற்றி வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார், ஓ குருவாயூரப்பா, பார்க்கடலை கடையும் பொழுது சர்வ தேவர்களும் பிரம்மா விஷ்ணு சிவன் ருத்ரர்களும் நீயும் வந்தீர்கள் அல்லவா? குருவாயூரப்பா, ஸ்ரீ மகாலட்சுமி பூமாலையுடன் நடந்து வந்து யாரை நாயகனாக வரிப்பது என்று ஒவ்வொருடமும் தன் சிறந்த புத்தியினால் அவர்களுடைய குணங்களை நன்கு அறிந்தாள். அதனால் உன்னிடம் சிறிதும் தோஷமில்லாமல் கல்யாண குணங்கள் எல்லாம் இருப்பதை கண்டு உன்னையே மாலையிட்டு வரித்தாள் அல்லவா குருவாயூரப்பா? குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்றார், உரசா தரசா மமானிதைனாம் புவனானாம் ஜனனீம் அனன்யபாவாம் त्वदुरो विलसत्तदीक्षण श्रीपरिवृष्ट्या परिपुष्टमास विश्वம். இந்த 8வது ஸ்லோகத்தில் பட்டதிரி ஸ்ரீ மகாலட்சுமி உலகை காப்பதை பற்றி வர்ணிக்கிறார். அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார், ஓ குருவாயூரப்பா, கருணை வாய்ந்த ஸ்ரீ மகாலட்சுமியை உலகை காக்க வேண்டி இதற்கு உதவியாய் அவளை நீ உன் மார்பில் தரித்து கொண்டாய் அல்லவா? ஸ்ரீ குருவாயூரப்பா, இடைவிடாது உலகை காக்க நீ அமர்ந்திருப்பதால் தாயானவள் ஸ்ரீ மகாலட்சுமியை உன்னிடத்தில் எப்பொழுதும் இருக்கும்படி செய்து கொண்டாய். ஸ்ரீ மகாலட்சுமி உலகிற்கெல்லாம் தாய்தான் பிரஜைகளை காக்க வேண்டும். நீ உலகம் எங்கும் வியாபித்திருப்பதால் உன் மார்பில் வாசம் செய்யும் ஸ்ரீ மகாலட்சுமியின் கடாட்சத்தால் உலகெங்கும் க்ஷேமத்தை அடைந்து விட்டது குருவாயூரப்பா. குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்றார், அதிமோகன விப்ரமாததானி மதயந்தி खलु वारुणी निरागात् तमस पदवी मदास्त्वमेनामति सम्माननया மகாசுரேப்யஹ. இந்த 9வது ஸ்லோகத்தில் பட்டதிரி வாருணி தேவியின் அவதாரத்தை பற்றி வர்ணிக்கிறார். அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார், ஓ குருவாயூரப்பா, கள் என்னும் குடிக்கும் பொருளுக்கு வாருணி என்று பெயர். இது மோகத்தை கொடுக்கும். அதனால் தான் குடிப்பவர்களுக்கு மயக்கத்தை உண்டு பண்ணும். அப்பொழுது வாருணி தேவி தோன்றினாளல்லவா கடலிலிருந்து. அசுரர்களின் அறிவை அழிக்கக்கூடிய வாருணி தேவியை நீ அசுரர்களுக்கு கொடுத்தாயல்லவா ஸ்ரீ குருவாயூரப்பான்னு குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்றார். தருணாம்புத சுந்தரஸ்ததாத்வம் நனுதன்வந்தரி ருத்திதோம் புராசே அமிர்தம் கலசே வஹன் கராப்யாம் அகிலார்த்திம் ஹரமாருதாலயேஷ. இந்த 10வது ஸ்லோகத்தில் ஸ்ரீ தன்வந்திரி பகவான் அவதாரத்தை பற்றி பட்டதிரி வர்ணிக்கிறார். அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார், ஓ குருவாயூரப்பா, நீ வைத்தியராக தன்வந்திரி ரூபத்துடன் அமிர்த குடத்தை கையில் எடுத்துக்கொண்டு பார்க்கடலிலிருந்து வெளிவந்தாயல்லவா? குருவாயூரப்பா, நீ தன்வந்திரி என புகழ் பெற்ற ஹவிசுக்கு பாகிஸ்தர். நீ ஆயுர்வேதத்தை வெளியிட்டாய். இப்படி நீ தன்வந்திரியாக எல்லா வியாதிகளையும் போக்க வேண்டும் குருவாயூரப்பா. குருவாயூரப்பனை பார்த்து பிரார்த்திக்கிறார். இந்த ஸ்லோகத்தில் பட்டதிரி எல்லா வியாதிகளையும் போக்க வேண்டும் என்று சொல்லி இருப்பது ஷரீரம், மனம், ஜீவாத்மா ஆகிய எல்லா வியாதிகளையும் போக்க வேண்டும் என்று.
உணர்த்துகிறது. பட்டதிரி பரந்த மனம் உள்ளவர் அல்லவா? உலகில் உள்ள எல்லோருடைய வியாதிகளையும் மனக்கவலைகளையும் போக்க வேண்டும் என்று குருவாயூரப்பன் நமக்கு வேண்டியெல்லாம் அவர் வேண்டிக் கொள்கிறார். இந்த தசகத்தை தினமும் படிப்பதால் எல்லா வியாதிகளும் மனக்கவலைகளும் நீங்கும். சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்த கோவிந்தா.